ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் டாபிக் பார்க்கலான்னு இருக்கோம். சாப்டர் 15 இது. இதில் டைஜஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸை வந்து சாலிபிள் அண்ட் அப்சார்பபிள் சப்ஸ்டன்ஸை பிரேக் பண்ணுற ப்ராசஸ் தான் டைஜஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டு டைப்பான ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ், இன்னொன்று வந்து கெமிக்கல் ப்ராசஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைஜஸ்டம் அப்படிங்கிறது அலிமெண்ட்ரி கெனாலும் அசோசியேட்டட் கிளாண்ட்ஸும் சேர்ந்தது தான் நம்ம வந்து டைஜஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்கிறது மவுத்தில் ஆரம்பித்து ஆனஸ் வரைக்கும் உள்ள என்டையர் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் அதோடைய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மவுத்துல இருந்து தான் இதோட இது வந்து ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை என்ன இருக்குன்னா பக்கல் கேவிட்டி இருக்கு. பக்கல் கேவிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா டீத்து, டங்கு, அப்புறம் வந்து சலிவரி கிளான்ஸ், இது மூணு முக்கியமானது. நம்ம இது ஒன்று பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேரிங்ஸுங்கிறது இட் இஸ் அ காமன் ப்ராசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர். ரெண்டுக்கும் வந்து ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் தான் ஃபேரிங்ஸ்னு சொல்கிறது. அதே மாதிரி ஈசோஃபேகஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நேரோ டியூப். அந்த டியூப் பார்த்தோம் அப்படின்னா மவுத்தில் ஆரம்பித்து ஃபேரிங்ஸு, நெக்கு, தோராக்ஸ் ரீஜனில் போய் டயாபிரம் வரை உள்ள பியர்ஸ் பண்ணி ஸ்டொமக்குள்ளே போய் ஜாயிண்ட் ஆகும். அது வந்து நம்ம ஈசோஃபேகஸு. ஃபாலோடு பை ஸ்டொமக்குன்னு பார்த்தோன்னா என்ன இருக்குது, ஒரு ஃபுட்டுடைய ரிசர்வாயரு. இதில் 3 ரீஜன் இருக்குது. ஒன்று வந்து கார்டியாக் ஸ்டொமக்கு, இன்னொன்று வந்து பைலோரிக் ஸ்டொமக்கு, அப்புறம் வந்து ஃபண்டிக் ஸ்டொமக்கு அப்படின்ட்டு 3 ரீஜன் இருக்கு அந்த ஸ்டொமக்கில். ஸ்டொமக் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு. ஸ்மால் இன்டெஸ்டைனில் 3 ரீஜன் இருக்கு. டியோடினம், ஜிஜினம், இலியம் அப்படின்னு 3 பார்ட் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா லார்ஜ் இன்டெஸ்டைன்லையும் 3 பார்ட் இருக்கு. ஒன்று வந்து சீக்கம், இன்னொன்று வந்து கோலம், அப்புறம் ரெக்டம் அப்படின்னு 3 ரீஜன் இருக்கு. ஃபைனலாக வந்து ஆனஸில் வந்து இது வந்து முடியுது. இதில் அசோசியேட்டட் கிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிவரு, பேங்க்ரியாஸு, கேஸ்ட்ரிக் கிளான்ஸு, இது எல்லாமே இதோடைய அசோசியேட்டட் கிளான்ஸ் தான். ஃபஸ்ட்டு இதோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். ஒவ்வொரு பார்ட்ஸு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி அதோடைய கிளான்ஸுடைய டைஜஷன், என்னென்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை எது டைஜஸ்ட் பண்ணுது, எங்கே அப்சார்ப்ஷன் நடக்குது, எங்கே ஃபைனலாக அன்அப்சார்ப்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி நம்ம பார்க்குறோம். தேர்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா அசிமுலேஷன்னு பேர். இந்த டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிளட்டில் மிக்ஸ் ஆகி அது எப்படி நான் டிஷ்யூக்கு போய் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அசிமுலேஷன்னு சொல்லுவோம். ஸோ டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமுலேஷன், அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு பார்ட்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். இதில் நம்ம டீத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 டைப்பான டீத் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதான் ஐசிபிஎம்னு சொல்கிறது. இன்சிசர், கேனைன், ப்ரீமோலார், மோலார் அப்படின்னு சொல்கிறது. அதில் ஹியூமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வி ஆர் டைஃபயோடான்ட். 2 டைப்பான டீத் இருக்கும். ஒன்று வந்து டெசிடியஸ் டீத் இல்லைன்னா மில்க் டீத் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பெர்மனன்ட் டீத் இல்லைன்னா அடல்ட் டீத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பற்றின நம்ம ஒன்றா நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு பார்ட்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா டீத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4 டைப்பான டீத் இருக்குது. இன்சிசர், கேனைன், ப்ரீமோலார் அண்ட் மோலார், 4 டைப்பான டீத் இருக்கிறனால இதுக்கு வந்து ஹெட்ரோடான்ட் அப்படின்னு பேர். ஒரு சில அனிமலில், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக் மாதிரியான அனிமலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே டீத்து தான் அந்த அனிமல் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கு வந்து ஹோமோடான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நம்மளை பொறுத்த வரைக்கும் 4 டைப்பான டீத் இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்ரோடான்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா தீகோடான்ட் அப்படின்னு சொல்கிறோம். தீகோடான்ட்னா என்ன அப்படின்னா இந்த ஜா போன் பார்த்தோம் அப்படின்னா அது உள்ள வந்து அது வந்து சொருகி இருக்கும். இது வந்து சொருகி இருக்கிறனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா தீகோடான்ட்னு பேர். இட் இஸ் எம்பெடட் இன் த சாக்கெட், அதனால அதுக்கு பேர் தீகோடான்ட்னு பேர். இதில் அக்ரோடான்ட், பிளீரோடான்ட் அது மாதிரிலாம் இருக்குது. அக்ரோடான்ட்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராகை பொறுத்த வரைக்கும் அது மேலே அட்டாச் ஆகிருக்கும், ஜா போன்லேயே அட்டாச் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம உடைச்சு தான் எடுக்க முடியும். நம்மளை மாதிரி பல்லு வந்து பிடுங்க முடியாது.
அதனால அதுக்கு வந்து அக்ரோடான்ட்னு பேர். நமக்கு வந்து ஹியூமனை பொறுத்த வரைக்கும் எட்ரோடான்ட், நெக்ஸ்ட் ஒரு வந்து தீகோடான்ட் அப்படின்னு பேர். அது மாதிரி டைஃபையோடான்ட் அப்படின்னு பேர். 2 செட் ஆஃப் டீத் வந்து அதோட லைஃப் டைம்ல வந்து ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் டைஃபையோடான்ட் அப்படின்னு பேர். ஒன்று என்ன பேர், மில்க் டீத் அப்படின்னு பேர். இன்னொன்று வந்து அடல்ட் டீத் அப்படின்னு பேர். மில்க் டீத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டெசிடியஸ் டீத் அப்படின்னு பேர். அதாவது சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு டீத் வரும், அப்புறம் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த எக்ஸிஸ்டிங் அந்த இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நியூ செட் ஆஃப் டீத் வரும். அதனால அது வந்து டெசிடியஸ் டீத் இல்லைன்னா மில்க் டீத்துன்னு சொல்றோம். அடுத்து வர்றது பார்த்தோம் அப்படின்னா பெர்மனன்ட் டீத் அப்படின்னு பேரு, இல்லைன்னா அடல்ட் டீத் அப்படின்னு பேர். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா டென்டல் ஃபார்முலா. டென்டல் ஃபார்முலாங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு லிப்ஸு, இது ஒரு ஜான்னு வச்சுக்கிடுவோம். இதுல வந்து பார்த்தோன்னா அது மேல் தாடை கீழ் தாடைன்னு ரெண்டா பிரிக்கிறோம். அதையும் என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டா பிரிச்சு இந்த ஒரு போர்ஷன்ல எவ்வளவு டீத் இருக்குதோ அதை தான் நம்ம வந்து அந்த டென்டல் ஃபார்முலாக எடுத்துக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா வர்ற ஆன்சரை பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டென்டல் ஃபார்முலா ஆஃப் மேன் அப்படின்னா 2123 அப்படிங்கிறோம். இந்த 2123 அப்படின்னா என்ன அப்படின்னா மொத்தம் வந்து 32 டீத். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது 2 + 1 + 2 + 3. ஸோ 3 5 5 3 8 8 × 2 16. அதே மாதிரி கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா என்னது கீழே ஒரு 16. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 32 டீத் இருக்கும். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா டென்டல் ஃபார்முலா ஆஃப் மேன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி டென்டல் ஃபார்முலா ஃபார் டீனேஜ். டீனேஜ்னா என்னது ப்ரீ அடல்ட் ஸ்டேஜ். அங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கு அப்படின்னா 2122 இருக்கு. என்ன எதுல மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த மோலார் ரீஜன்ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். மற்றபடி என்ன இருக்கும், ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 28 வரும், 28. அதே மாதிரி சைல்டு டீத்தை பார்த்தோம் அப்படின்னா 2102 நம்ம சொல்றோம். இது என்னன்னது, இது ஐசிபிஎம்னு சொல்றது. ரெண்டு ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசிபிஎம்னு சொல்றது, இன்சிசர் கேனைன் ப்ரீமோலார் மோலார்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு அடல்ட்டுக்கும் ஒரு டீனேஜுக்கும் எதுல டிஃபரன்ஸ் அப்படின்னா மோலார் டீத்தில் மட்டும்தான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி ஒரு அடல்ட்டுக்கும் ஒரு சைல்டுக்கும் எதுல டிஃபரன்ஸ் அப்படின்னா சைல்டுக்கு என்ன இருக்காது அப்படின்னா ப்ரீமோலார் இருக்காது. ப்ரீமோலார் வந்து 0. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும், மோலார் இருக்கும். இந்த மோலார் எங்க இருக்கும் அப்படின்னா ப்ரீமோலாரோட லொக்கேஷன்ல இருக்கும் இந்த மோலார். அப்போ டென்டல் ஃபார்முலா ஆஃப் சைல்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 20 வரும். ஸோ 2 + 1 3, 3 + 2 5, 5 2s are 10, 10/10 என்ன வரும் 20 வரும். இது வந்து சைல்டோடைய டென்டல் ஃபார்முலா. இந்த ஒரு டீத் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான பார்ட் இருக்கு. என்னது, ஒன்று வந்து எனாமல், இன்னொன்று வந்து பல்ப் கேவிட்டி. இந்த எனாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அன் எக்டோடெர்மல் ஆர்ஜி. ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ஆர்கன் எல்லாம் என்விரான்மெண்ட் கூட கான்டாக்ட்ல இருக்கோ அந்த ஆர்கன் எல்லாமே இன் ஜென்ரல் ஒரு எக்டோடெர்ம் லேயர்லேருந்து தான் ஃபார்ம் ஆகும். இதுக்கு நிறைய விதிவிலக்கு எக்ஸெப்ஷன்லாம் உண்டு. பட் இருந்தால் கூட ஜென்ரல் ஃபார்ம்ல என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின்னு, இந்த கார்னியா, டீத்து, ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் தி கட்டு, இதெல்லாம் பார்த்தோம்னா எக்டோடெர்மல் ஆர்ஜின். ஏன்னா என்ன பண்ணும், என்விரான்மெண்ட் கூட அது வந்து கான்டாக்ட்ல இருக்கனால அது மாதிரி ஒன்று. அது மாதிரி டென்டைன் அண்ட் பல்ப் கேவிட்டி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மீசோடெர்மல் இன் ஆர்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி இன்னொரு இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா விஸ்டம் டீத். விஸ்டம் டீத்துங்கிறது நம்ம என்ன நினைப்போம்னா இந்த கேனைன் தான் வந்து விஸ்டம் டீத் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் விஸ்டம் டீத்துங்கிறது அது இல்லை. லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 3rd மோலார் அந்த டீத் இருக்கா இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு முக்கியமான பார்ட். ஒரு டீத் அப்படின்னா அதுல 3 ரீஜியன் இருக்கும். என்னது, க்ரௌனு, நெக்கு, ரூட் அப்படின்னு 3 பார்ட் இருக்கும் ஒரு டீத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது, இது ஒரு டீத்துன்னு கன்சிடர் பண்ணோம்னா பார்த்தோன்னா இது என்னது, எந்த போர்ஷன்லாம் அந்த போன் உள்ள எம்பட் ஆயிருக்கோ அதை வந்து நம்ம ரூட்டுன்னு சொல்லுவோம். அந்த கம் கவர் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து நெக்குன்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறத வந்து நம்ம வந்து க்ரௌன்னு சொல்லுவோம். 3 ரீஜியன் இருக்கும். நம்ம டென்டல் ஃபார்முலா பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரேபிட்டோட டென்டல் ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா 2033
பை 1023. அதாவது ரேபிட்டுக்கு வந்து என்ன ஆப்சென்ட் அப்படின்னா கேனைன் வந்து கிடையாது. பார்த்தீங்கன்னா 2 கேனையுமே அது வந்து கிடையாது. அது மாதிரி அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்சிசர் வந்து மேலே 2 இருக்கும், கீழே 1 தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேனைனுக்குள்ள ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேப்பாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன பேர், டயாஸ்டிமா அப்படின்னு பேர். அது மாதிரி ரேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா டென்டல் ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா 1003 டிவைடட் பை அகைன் 1003 போட்டோம்னா 4 × 2 8, 8/8 16 வரும் ரேட்டுக்கு. இருக்கிறதுலேயே ஹெட்ரோடாண்டில் அதிகமாக டீத் உள்ள அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸும் பிக்கும் தான். ரெண்டுக்கு தான் டென்டல் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 3143. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 44 டீத் வரும். ஒரு சில வேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேமல்ல இதோட அதிகமான டீத் இருக்கு. ஆனால் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமோடாண்ட். ஹெட்ரோடாண்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னா இந்த ஹார்ஸுக்கும் பிக்கும் தான். அது வந்து 3143 வரும் டென்டல் ஃபார்முலா. டோட்டலாக போட்டு பார்த்தா 44 வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டூத்தோட பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்டு, நெக்கு, ரூட் அப்படின்னு 3 பார்ட் இருக்கு. அதில் அந்த க்ரௌனுங்கிறது அப்பர் போர்ஷனு, அதாவது எக்ஸ்போஸ்டு போர்ஷனை தான் க்ரௌன்னு சொல்கிறோம். அது மாதிரி நெக் அப்படின்னா இட் இஸ் என்ன கவர்டு பை கம். அந்த கம்மில் எந்த அளவுக்கு போர்ஷன் கவர் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம வந்து நெக்குன்னு சொல்கிறோம். அந்த ஜா போனில் உள்ள அந்த கேவிட்டியில் அது எம்பட் ஆகிருக்கா இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரூட்டுன்னு சொல்கிறோம். இதுதான் இதோடைய பார்ட். இந்த 2 போர்ஷன் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து எனாமல். எனாமல் தான் என்ன அப்படின்னா ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி. உடம்புல இருக்கிறே ரொம்ப ஹார்டஸ்ட் பார்ட்டுங்கிறது எனாமல். அந்த எனாமல் தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த க்ரௌனை வந்து மேலே வந்து கவர் பண்ணியிருக்கும். இட் கவர்ஸ் த க்ரௌன். நீட்டில் அது மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, என்னது இந்த எனாமல் செக்ரேட்டட் ஃப்ரம் அமிலோபிளாஸ்ட். அது மாதிரி ஹார்டஸ்ட் பார்ட்டும் கேட்டிருக்காங்க, இது எதுலேருந்து செக்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு அதுவும் கேட்டிருக்காங்க. அது மாதிரி இந்த எனாமல் எப்போ செக்ரெட் ஆகும்னா பிஃபோர் த எரப்ஷன். அந்த பல்லு வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆயிரும், இந்த எனாமல் வந்து செக்ரெட் ஆயிரும். இது வந்து எனாமலை பற்றின டீட்டெயில். அது மாதிரி டென்டைன்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதான் நம்ம இந்த லார்ஜர் போர்ஷன், பல்க் ஆஃப் தி டீத், ஒரு பெரிய ஒயிட் கலரில் இருக்கா இல்லையா, அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டென்டைன்னு சொல்கிறோம். விச் இஸ் செக்ரெட்டட் ஃப்ரம் ஓடோண்டோபிளாஸ்ட். இந்த எனாமல் வந்து எதில் செக்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் எக்டோடெர்மல் ஆர்ஜின். இது பார்த்தோம் அப்படின்னா என்னது மீசோடெர்மல் ஆர்ஜின். இது தென் விச் கவர்ஸ் த உள்ள வந்து அந்த பிளட் வெசல்ஸ்லாம் உள்ள அந்த பல்க் கேவிட்டி இருக்கும். அந்த பல்க் கேவிட்டியை வந்து இது வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து டென்டைன். அது மாதிரி இந்த பல்க் கேவிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனை பொறுத்த வரைக்கும் அந்த பல்க் கேவிட்டி பார்த்தோன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு சில அனிமலில் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய என்டையர் லைஃப் டைம் வந்து அந்த பல்க் கேவிட்டி வந்து ஓப்பனாகவே இருக்கும். எந்த அனிமல்னு பார்த்தீங்கன்னா ராபிட்டு, ரேட்டு, அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த பல்க் கேவிட்டி வந்து த்ரூட் த லைஃப் டைம் அது வந்து ஓப்பனாகவே தான் இருக்கும். அது மாதிரி நம்ம அந்த யானையோட தந்தம் இருக்கா இல்லையா, அந்த தந்தம் டஸ்க்குன்னு சொல்கிறது, அது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து யானையோட கொம்பு கிடையாது, அது வந்து யானையோட டீத்து. அந்த இன்சிசர் டீத்து தான் என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பெரிய சைஸாக டெவலப் ஆகிருக்கு. த்ரூஅவுட் த லைஃப் இது வேணுமிட்டே இருக்கும், அது வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ யானையோட அந்த தந்தங்கிறது யானையோடைய பல்லு. அது மாதிரி இன்னொன்று இருக்குது, என்னது இந்த கர்னாசியல் டீத் அப்படின்னு பேர். டாக் மாதிரி அனிமலுக்குலாம் வந்து அந்த க்ரஷ் பண்ணுறது, போன் மாதிரியான ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸை வந்து க்ரஷ் பண்ணுறதுக்கு உள்ள டீத்தை வந்து கர்னாசியல் டீத்துன்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன சார் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அப்போ 4th ப்ரீமோலர் ஆஃப் அப்பர் ஜா, ஃபஸ்ட்டு மோலர் ஆஃப் லோயர் ஜா, இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த ஹார்டஸ்ட்டு போனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஃபார்ம் பண்ணக்கூடிய டீத் அது. அது மாதிரி அந்த டீத்தோடைய கஸ்பீட்ஸ்னால் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி குமிழாக இருக்கும். ஒவ்வொரு டீத்துலேயும் பார்த்தா குமிழாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து பைகஸ்பீட், ட்ரைகஸ்பீட்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம வந்து டீத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். அது மாதிரி ரூட் அப்படின்னா அந்த ஒவ்வொரு டீத்துக்கும் அந்த போன் உள்ள அட்டாச் ஆகி வந்து அந்த ரூட் இருக்கும். அது அந்த மோலாருக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்பர் ஜால உள்ள மோலாருக்குலாம் பார்த்தோம்னா 3 ரூட் இருக்கும். அதே இது லோயர் ஜால இருக்கக்கூடிய அந்த மோலாருக்கு பார்த்தோன்னா 2 ரூட்டு தான் இருக்கும். அதில் வந்து அட்டாச் ஆகிருக்குது. கஸ்புன்னு சொன்னோமா இல்லையா, பைகஸ்பு, ட்ரைகஸ்பு, அது மாதிரிலாம் பார்த்தோன்னா அந்த பல்லு மேலே பார்த்தோன்னா ஒரு குமிழாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து கஸ்புன்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணோம்னா ஒரு 3 டைப்பாக வரும்.
ஒன்று வந்து லோஃபோடான்ட்னு பேர், இன்னொன்று வந்து பியூனோடான்ட்னு பேர், இன்னொன்று வந்து ஹிப்சோடான்ட்னு பேர். 3 டைப் ஆஃப் டீத்து. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா லோஃபோடான்ட்னா என்ன அப்படின்னா இட் இஸ் எலாங்கேட்டட் ரிட்ஜஸ் பிட்வீன் த கஸ்ப். இப்போ ஒரு அந்த டீத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இதுக்கிடையில் இப்படி ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கு என்ன பேர்னா லோஃபோடான்ட்னு பேர். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எலஃபென்ட், ரேபிட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் டீத் தான் இருக்கும். தென் பியூனோடான்ட் அப்படின்னா இட்ஸ் எனாமல் கோட்டடு லோ பிளெண்ட் கஸ்ப், ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, கொஞ்சம் பிளெண்டடாக இருக்கும். அது யாருக்குன்னு பார்த்தோன்னா ஹியூமன், மங்கி, அது மாதிரி பிக்கு, அதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த பியூனோடான்ட்னு பேர். இன்னொன்று வந்து ஹிப்சோடான்ட்னு பேர். அது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ப்ரொஜெக்ஷன் லைக் ட்ரையாங்குலர் ஷேப். ஹார்ஸு, கேட்டில், அது மாதிரி உள்ள அனிமலுக்குலாம் வந்து இந்த ஹிப்சோடான்ட்னு பேர். இந்த 3 பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கஸ்ப், அந்த டீத் மேலே உள்ள கஸ்பை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். இது வந்து டீத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்.